ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. கல்வி காவிமயமாகிவிடக் கூடாது என்று பேசுபவர்கள் வேளாங்கண்ணி மாதா சிலையை கல்லூரி மாணவர்கள் தூக்கி சுமந்தது பற்றி என்ன கருத்து சொல்லப் போகிறார்கள் என்று இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பேச்சாளர் மகாவிஷ்ணு சொன்ன கருத்து சர்ச்சையான நிலையில் அவர் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளியில் ஆன்மீகம் சார்ந்து பேசுவதா என்று இடதுசாரி செயல்பாட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அங்குச்செட்டிப்பாளையம் என்ற கிராமத்தில் இருக்கும் அன்னை வேளாங்கண்ணி தொழில்நுட்ப கல்லூரியில் செப்டம்பர் 6ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கல்லூரி மாணவர்களை வைத்து வேளாங்கண்ணி மாதாவை தூக்கியுள்ளனர். இது குறித்து புகைப்படம் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் வெளியிட்ட அறிக்கையில், அன்னை வேளாங்கண்ணி தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்க வந்த இந்து மாணவர்களை கல்லூரி நேரத்திலே வேளாங்கண்ணி மாதாவை தூக்கி கொண்டு கல்லூரி முழுக்க சுற்றி வர சொல்வது எந்த விதத்திலே நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பள்ளிக்கூடங்களில் மதம் சார்ந்த எந்த கருத்துக்களும் பேசக்கூடாது என்று அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கூறுகிறார். ஆனால் அன்னை வேளாங்கண்ணி தூக்கி சுமப்பது நியாயமா? இது மறைமுகமான மத மாற்றத்திற்கு தூண்டுதல் தானே? இந்த நிர்வாகத்தின் மீது தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? கல்வி காவிமயமாகிவிடக் கூடாது என்று கருத்து தெரிவிக்கும் எதிர்ப்பாளர்கள் இந்த சம்பவம் குறித்து என்ன சொல்ல போகிறார்கள்? இது மதவாதம் இல்லையா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார்.